திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காளைகளை தழுவியவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதுபற்றி விரிவான தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், நடைபெற்று முடிந்த உலகம்பட்டி ஜல்லிக்கட்டில் எத்தனை காளைகள் பங்கேற்றன? காளைகளை அடக்க எத்தனை மாடுபிடி வீரர்கள் அங்கு வந்திருந்தாங்க? அதாவது காலை 10 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு உலகம்பட்டியில் தொடங்கியது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று சட்டமாக இயற்றப்பட்ட பிறகு நடக்கப்பட்ட முதல் ஜல்லிக்கட்டு இந்த போட்டி. இதில் கலந்து கொள்வதற்காக இந்த திண்டுக்கல் மட்டுமல்லாது திண்டுக்கல் மற்ற சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மாடுபிடி வீரர்களும் அதே போல காளைகள் பல்வேறு இடங்களில் கிராமங்களிலிருந்தும் வளர்க்கப்பட்ட காளைகள் இந்த திருவிழா இந்த கொண்டாட்டத்திற்காக கொண்டு வரப்பட்டன. இந்த கொண்டாட்டத்தின் போது, அதாவது காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது சார் ஆட்சியர் கலந்திருந்தார். அதன் பிறகு மதிய நேரத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர் திரு வினய் அவர்களும் கலந்து கொண்டார். அது மட்டுமில்லாது இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு ஈடுபட்டிருந்தனர். காலை முதல் காளைகள் அவிழ்க்கப்பட்டவுடன் தொடர்ச்சியாக அதனை மாடுபிடி வீரர்கள் அது பிடிப்பதும் பின்னர் அதில் சிலர் காயமடைவதும் தொடர்ந்து நடந்து வந்தாலும் உற்சாகம் சற்றும் குறையாமல் கடைசி வரை அந்த உற்சாகம் குறையாமல் அந்த விளையாட்டு நடந்து வந்தது. அதாவது சங்க காலங்களில் கலித்தொகை பெரும்பான்ற்று படை பாடிய அந்த தொன்மையான வரலாற்று சின்னமான இந்த ஜல்லிக்கட்டு என்பது மிக சிறப்பாக இங்கு நடந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இதை காண்பதற்காக ஏராளமானோர் கூடியிருந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த இந்த இடத்தில் தான் இந்த ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருந்தது. இதில் தற்பொழுது வரைக்கும் சுமார் 43 பேர் வரைக்கும் காயம் பட்டிருப்பதாகவும், அதாவது ஜல்லிக்கட்டின் போது காயம் ஏற்பட்டு அவர்களுக்கு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக விழாக்குழுவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி உயிருக்கு ஆபத்து ஏற்படும்படி மற்ற யாருக்கும் அந்த பெரிய அளவில் ஆபத்து இல்லை. இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு விளையாட்டாக பார்க்கப்பட்ட ஜல்லிக்கட்டு என்பது தற்பொழுது வரை ஒரு புத்துணர்ச்சியுடன் ஒரு பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்துடன் தொடங்கிய ஒரு ஜல்லிக்கட்டு முதன்முறையாக மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதனை தொடர்ந்து மற்ற நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுகளுக்கும் இது மிகச்சிறிய ஒரு உதாரணமாக இருக்கும் என்று இவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ராதிகா, நாகராஜன், இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்கியவர்களுக்கு என்ன மாதிரியான பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டன? அதுவும் மிக சிறப்பானது. ஏனென்றால் காளைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டு மாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறது. இதனை பிடிப்பதற்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வீரம் மட்டுமில்லாது உடலில் தெம்பும் வேண்டும். மிக சிறந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு விளையாட்டாக கூட இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அனைவரும் வெற்றி என்ற இலக்குடனும் அதே போல அந்த மாட்டு திமிலை பிடித்து 20 அடி தூரம் சென்றாலே போரும் வெற்றி என்பதும் தெரியும். ஆனால் அதற்காக இறங்கிய அந்த களமிறங்கிய காளைகளும் இந்த காளைகள் அடக்குவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைவரும் பாராட்டும் வகையிலும் அதே போல அனைவரும் மாற்ற முடியாத அந்த பகுதியில் இந்த இடத்திலிருந்து வெளியே மாற்ற முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக ஒரு அமைந்திருந்தது ஜல்லிக்கட்டு. எனவே இந்த உற்சாகம் நடந்த இந்த ஜல்லிக்கட்டுக்கு அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் அதே போல அவர்களுக்கு ஆர்ப்பரித்து ஒரு ஆரவாரம் தெரிவிக்கும் வகையிலும் விழா குழுவினர் தரப்பில் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான பரிசுகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டன. அதாவது கலந்து கொண்ட அதிகமான காளைகள் வந்திருந்தன. ஆனால் நேரமின்மை காரணமாக, அதாவது காவல்துறை கொடுத்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பதற்காகவே சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் மட்டுமே இந்த களத்தில் பங்கேற்றன. அந்த பங்கேற்ற காளைகளில் ஒரு சில காளைகள் மற்றவர்கள் தொட முடியாத அளவிற்கு சீறி பாய்ந்து சென்றன. இருந்தாலும் வீரத்தின் அடையாளமாக பிடிக்கப்பட்ட சில காளைகளை சிலர் வீரர்கள் திமிலை பிடித்து அதன் வெற்றி பெற்றதால் அவர்களுக்கு பீரோல், கட்டில் மற்றும் தங்க காசுகள் மற்றும் வெள்ளி காசுகள் வழங்கப்பட்டன. குத்து விளக்கு தொடங்கி பல்வேறு பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பிளாஸ்டிக் நாற்காலிகள் தொடங்கி பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டதால் அது வெற்றி பெற்றவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்தது. பார்ப்பவர்களுக்கும் மிகுந்த ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. எனவே ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், புத்துணர்ச்சியும் உற்சாகமும் இந்த இடத்தில் காலை முதல் தற்பொழுது வரை பரவி கிடந்தது என்பதுதான் உண்மையில். அந்த அளவிற்கு கூடியிருந்த அனைத்து மக்களும் கரகோஷம் எழுப்பிக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த விழாவை கண்டுகளித்தனர். மிகச் சிறப்பாக நடைபெற்று மிக அமைதியாக நடைபெற்ற இந்த விழா தற்பொழுது பல்வேறு பரிசு பொருட்களுடன் வீரர்கள் தங்கள் அடையாளத்தோடு, அதாவது சிறிய காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வீரத்திற்கு அடையாளமாக பார்த்துக் கொண்டு அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள்.